நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா. அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா. ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட், எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட், ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி ராம்ராஜ் லக்ஸோ ஒயிட் ஷர்ட். ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் ₹995 only. பல்வேறு தலைப்புகளில் பக்திக்காக, சமூகத்திற்காக பல புத்தகங்கள் எழுதிய எழுத்தாளர். இதோடு மட்டுமில்லாமல் தன்னை நாடி வருவோர்க்கு கல்வி உதவித்தொகை, மூதாட்டிக்கு குடிசை மாற்றி தந்தது, தொண்டு செய்பவர்களை தேடி பிடித்து பல்வேறு விருதுகளை வழங்கி பெருமைப்படுத்துபவர், சமூக மாற்றத்தை நிகழ்த்த பாடுபடும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கும் மாண்பாளர். கொரோனா காலகட்டத்தில் தன் உயிர் பற்றி கவலை கொள்ளாமல் வாடியோரை தேடி கண்டுபிடித்து அவர்களின் இல்லத்திற்கே சென்று பல்வேறு உதவிகளை செய்தவர். கண்ணன் சுவாமிகள் ஒரு மிகப்பெரிய சித்புருஷர். அவர்கள் இலக்கியம் படைப்பதில் வல்லவர், ஆன்மீகத்தை கரை கண்டவர், இளமையிலேயே ஆன்மீகத்தில் அனுபவத்தை பெற்றவர். ஆக அவர் பிறப்பிலேயே ஒரு மிகச்சிறந்த சித்தராகவே அவதாரம் எடுத்திருக்கின்றார் என்று தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த சித்தராக விளங்குகின்றார்கள். அவர்கள் எழுதாத புத்தகங்கள் கிடையாது. அதனால் இலக்கியத்தில் மிகுந்த ஈடுபாடோடு புத்தகங்கள் வருடத்திற்கு 2-3 புத்தகங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி மிகச்சிறந்த பாடகர், மிகச்சிறப்பாக பாடக்கூடியவர்கள். தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போகும் இதுதான் என் கட்சி. ஆதி வீடு அந்தம் காடு இதில் நான் என்ன, அடியே நீ என்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வெறும் கோயில் இதில் என்ன அபிஷேகம், உன் மனம் எங்கும் தெருக்கூத்து பகல் வேஷம், கள்ளிக்கெண்ண முள்ளில் வேலி போடி தங்கச்சி, காற்றுக்கேது தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி. ஆக அவருடைய திறன் பன்முகத்திறன் மிக்கவர். இசையாகட்டும், இலக்கியமாகட்டும், ஆன்மீகமாகட்டும், அறமாகட்டும், எல்லாவற்றையும் கரைகண்ட ஒரு சிறந்த வித்தகர் நம்முடைய கண்ணன் சுவாமிகள். அந்த கண்ணன் சுவாமிகளோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டிருப்பதை நான் மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகின்றேன். என் குடும்பத்தோடு ஒரு நிறைந்த உறவும், அவர்கள் எங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பக்குவமும் எங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷம். அம்மாவினுடைய குருவினுடைய திருவடி பார்த்தல் பெருமை, அவர்களுடைய திருவுரைகளை கேட்டல் அதைவிட சிறப்பு, அவர்களுடைய திருக்கண் பார்வையை நம்மே செலுத்துவது என்பது அதைவிட சிறப்பு. ஏனென்றால் நம் கோயிலுக்கு போகின்றோம் என்று சொன்னால் நாம் சாமியை பார்க்கலாம், ஆனால் நாம் சாமி நம்மை பார்த்ததா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. அதே மாதிரி நாம் சாமியை, நம் சித்தரை பார்க்கின்றோமோ இல்லையோ, அவர்கள் நம்மை பார்க்கின்றார்கள் என்பதற்கு என்னுடைய உடல்நிலை, உடல் நலன் இதுதான் ஒரு சான்றாக இருக்கின்றது என்று நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவர்களுடைய அருட்பார்வைக்கு மகத்துவம் அதிகமாக உண்டு. அவர்கள் என்னுடைய பூஜை அறையிலே அவர்களை வைத்து நான் பூஜை செய்கின்ற பொழுது அவர்களுடைய திருப்பார்வையை
ஒரு நிமிடம், ஒரு ஒரு செகண்ட் என்று சொல்லலாம், அப்படியே மூடி திறந்து எனக்கு அவர்கள் மிக ஒரு சிறந்த ஆசியை வழங்கினார்கள். அதை நான் ஒரு பெரிய என்னுடைய வரப்பிரசாதமாக நான் கருதுகின்றேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு முறை என் பெண்ணை இங்கே கூட்டிகிட்டு வர மகளை கூட்டிகிட்டு வந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அருள் நிலையில் என் பொண்ணுக்கு குங்குமத்தை கொடுத்து, உனக்கு நான், என் பொண்ணை சொல்கிறாங்க, உனக்கு நான் சுற்றி வளையம் போட்டு விட்டேன், பாதுகாப்பு அளித்து விட்டேன், அதனால் எந்த தீய சக்திகளும் உன்னை அணுகாது என்று அவர்கள் கூறினார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க பெண் வீட்டில் கருவறை அம்மனை வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆலயம் கட்டுகின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது அங்கே அழைத்து கொண்டு சென்று என் பெண்ணை என்ன சொல்கின்றார்கள் என்றால், அந்த திருவுருவச் சிலைக்கு முன்னே இருக்கக்கூடிய அந்த சுயம்பில் உன் தலையை வையுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என் பெண்ணுக்கு நான் நினச்சேன். வச்சு நல்லா வணங்கி வேண்டி உட்கார்றாங்க. அப்போ கண்ணன் சுவாமிகள் சொல்கிறாங்க, என்ன பார்த்தாய் என்று கேட்கின்றார்கள். உடனே என் பொண்ணு சொல்லுது, நான் ராமானுஜரை பார்த்தேன் என்று சொல்லுகின்றது. உடனே அதிர்ச்சி எங்களுக்கு. ஆனால் சித்தர் பெருமான் அவர்கள் சிரித்தார்கள். கடந்த ஆண்டு சித்திரை மாதம் சித்திரை வருஷவரப்பு அன்னைக்கு பார்த்திங்கன்னா விடிய காலையில் என்னோடய அம்மா பார்த்திங்கன்னா திடீர்னு மயக்கமாகி விடிய காலையில் வீட்டில் கீழே விழுந்துட்டாங்க. நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்கள செக் பண்ணோம். செக் பண்ணப்போ அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஹார்ட் அட்டாக்கு, அதாவது சிவியர் ஹார்ட் அட்டாக்கு. உடனடியாக நீங்கள் திருச்சியில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பண்ணால் தான் அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. நாங்கள் உடனே கார் வச்சு திருச்சியில் காவேரி மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனோம். காவேரி மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போகிறப்ப அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உடனே ஆஞ்சியோ பண்ணணும் அப்படின்னாங்க. நானும் பணத்தை கட்டிட்டு சரி ஆஞ்சியோ பண்ணுங்க அப்படின்னேன். டாக்டர் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour கழிச்சு அவங்களாம் செக் பண்ணிவிட்டு அவங்கள ஸ்கேன் பண்ணி பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஹார்ட்டில் அந்த சைடில் உள்ள இதயத்தை சுற்றி உள்ள தசைகள் பார்த்திங்கன்னா நஞ்சு போயிடுச்சு, நஞ்சு போய் பஸ்ட்டாக இருக்குது, அதுலேருந்து ப்ளீடிங் முடியாது, ஓப்பன் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓப்பன் சர்ஜரி பண்ணினாலும் 1% தான் வாய்ப்பு, அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனால் நீங்கள் அவங்கள ஓப்பன் சர்ஜரி பண்ணுறதோடு நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்க. அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் இல்லைனா ஒரு 5 மணி நேரம் இருப்பாங்க. அதனால் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்கள பார்த்துங்க. அவங்க ஈவினிங் எப்படியாவது 5 மணி 6 மணிக்குள்ளே அவங்களுக்கு இறந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக டாக்டர் சொன்னாங்க. நான் இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி டாக்டர்கிட்ட நீங்களே அட்மிட் பண்ணி அவங்க வீட்டில் கூப்பிட்டு போயிச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களே ஆப்ரேஷன் பண்ண வேணாம், ஆஞ்சியோ பண்ண வேணாம், உங்களால் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க. அப்போ சப்போஸ் இருந்தாலும் நான் அப்புறம் நான் எடுத்துக்க கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம திருவையாறு நம்ம கலைச்செல்வம் ஐயாட்ட ஈஓ ஐயாட்ட தகவல்லாம் சொன்னேன். இதுமாரி பிரச்சனையாக இருக்குது, அம்மா ரொம்ப சீரியஸாக இருக்குது, உயிர் பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கலைச்செல்வம் ஐயாட்ட சொன்னாங்க. கலைச்செல்வன் ஐயா என்ன பண்ணாருனாக்கா நம்ம அம்மா கண்ணன் அம்மாட்ட ஃபோன் பண்ணி இதுமாரி ராஜா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லி அவர் எல்லா தகவல் சொல்லியிருக்கிறாரு. சொன்னதும் அவர் அம்மா என்ன சொன்னாங்கன்னாக்கா, ராஜாவை பயப்படாமல் இருக்க சொல்லுங்கள், இதுமாரி அவங்க அம்மா கண்டிப்பாக உயிரோடு வருவாங்க, நலமுடன் வருவாங்க, அவனு ராஜாவை பயப்படாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கலைச்செல்வன் ஐயாட்ட சொல்லியிருக்காங்க. கலைச்செல்வன் ஐயா அந்த தகவலை என்கிட்ட சொல்கிறாருங்க. நான் அந்த சமயத்தில் என்ன நினச்சேன்னாக்க, ஒரு சாதாரணமாக எல்லாருமே ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா ஒரு சம்பிரதாயமாக சொல்கிற வார்த்தை தான், அப்படி ஏதாவது சரியாயிடுவாங்க, பரவாயில்ல, வீட்டுக்கு வந்துடுவாங்க, குணமாயிடும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிற வார்த்தை தான் அப்படிங்கிற மாதிரி நான் மனசில் நினச்சிக்கிட்டு என்னால் அந்த சூழ்நிலை, ஏன்னா டாக்டர் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க, அம்மா இதுமாரி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த சமயத்தில் ஒரு குழப்பத்தலமான சூழ்நிலையில் இருந்தப்போ நான் ஒரு பெருசாகவே எடுத்துக்கல. அதை டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாத்தையும் தகவல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அவங்க எல்லாத்தையும் வீட்டில் இருக்கலாம் கொஞ்சம் ஒதுங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு நான் போஸ்ட் கூட அடிக்கிறதுக்கு தயாராகிட்டேன். ஏன்னா அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா அம்மாவை சிசியூவில் கொண்டு போய் வச்சாங்க. காலையில் இந்த நிகழ்வு நடந்ததெல்லாம் காலையில் ஒரு 9:30 to 11 மணி அந்த நிகழ்வு நடந்தது. ஒரு 11:30 மணிக்கு மேலே சிசியூவில் கொண்டு போய் வச்சாங்க. டாக்டர் சொன்னாங்க, எங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, நீங்கள் சொல்கிறதுக்காக தான் நாங்கள் உங்கள் அம்மா வச்சுருக்குறோம், அதனால் கையெழுத்து போட்டு கொடுங்க. நான் கையெழுத்துலாம் இல்லை அவங்க எங்கே கையெழுத்து கேட்டாலும் இல்லை கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாயந்தரம் வரலும் அவங்களுக்கு யூரின்லாம் போகலை, சுத்தமாக யூரின் போகலை, பிளாக் ஆகிடுச்சு எல்லாமே. டாக்டர் திருப்பி மத்தியானம் பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷன்லாம் இருக்கிறாங்க,
நீங்கள் பார்ப்போம், நைட் வரலும் பார்ப்போம், என்னென்னு பார்ப்போம் அப்படின்னாங்க. நான் வந்துட்டு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நைட்டு வந்து ஒரு 10 மணி போல் டாக்டர் அம்மாவை திருப்பி செக் பண்ணாங்க. செக் பண்ணி திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஹார்ட்டில் அந்த இதே தசைகள் வந்து அந்த தானாகவே லைட்டாக கொஞ்சம் கூடியிருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இது ஸ்டெபிளாக இருக்குமான்னு சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் நைட்டு ஹாஸ்பிட்டலே படுத்துருந்தோம். விடிய காலில் ஒரு 3 மணி போல் அம்மா பேரை சொல்லி இதுமாரி அட்டெண்டர் யார் இருக்காங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு 3-3:30 மணி இருக்கும். நான் எழுந்துச்சி திருச்சா பிடிச்சேன், என்னடா ஏதோ ஆகிடுச்சோ எனக்கு தெரியலேன்ட்டு வேக வேகமாக ஓடணும். விடிய காலில் பார்த்தீங்கன்னா அப்புறம் நர்ஸு அந்த அட்டெண்டர் வந்து அவங்க சொன்னாங்க, இதுமாரி வந்து அம்மா பசிக்குதுன்னு சொல்கிறாங்க, பால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. அப்போ தான் ஒரு திருப்தி. அப்பா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன். ஓரளவுக்கு பரவாயில்ல, யூரின் இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக போயிட்டுருக்குது, நீங்கள் வாங்கிட்டு வந்து கொடுங்க, சாப்பிடுவாங்க, டாக்டரை வந்து காலைல பாருங்கள் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு காலையில் டாக்டர் திருப்பி ஒரு 10 மணி போல் டாக்டர் திருப்பி வந்து ஸ்கேன் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணுறப்ப அந்த அந்த தசைகள் கிழிஞ்சு போன தசைகள் தானாகவே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. அதனால் இன்னும் ஒரு 4 நாள் பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அவர் 4 மணி நேரம் டாக்டரு முடியாது, 4 மணி நேரத்தில் இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னது. பரவாயில்ல, இன்னும் 4 நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எனக்கு உண்மையில் அந்த சமயத்தில் வந்து நினச்சது நம்ம அம்மாவை தான், நம்ம கண்ணன் அம்மாவை தான். ஏன்னா வந்து எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை நல்லாயிடுவாங்க, சாதாரணமாக சொல்கிற வார்த்தை. ஆனால் அம்மா சொன்னாங்க, அவ்வளோ சீரியஸுன்னு நான் சொல்லி 4 மணி நேரம் தான் டாக்டர் வந்து 4 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க, அவங்க முடிய போகுது வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து டாக்டர் சொன்ன பிறகு அது சொல்லியும் அம்மா சொன்னது இல்லை அவங்க நலமுடன் திரும்பி வருவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நான் உடனே அந்த தகவல் வந்து நம்ம கலைச்சல் ஐயாட்ட சொல்லி இதுமாரி சொல்லிக்கிறாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட திருப்பி தகவல் சொன்னோம். கண்டிப்பாக நல்லபடியாக வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னாங்க. அதே போல் ஒரு 4 நாள் கழித்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகிட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எந்த ஆப்ரேஷனும் பண்ணல, எந்த விதமான ஆஞ்சியோவும் பண்ணல, வெறும் சிசுவில் இருந்துட்டு 4-5 நாள் கழித்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். எங்கள் அம்மா வந்து இது நாள் வரலும் நல்லா இருக்கிறாங்க. இது அனைத்துக்கும் நம்ம அம்மா கண்ணன் அம்மா தான். அது அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஒரு முறை ஒரு ஏழை நெசவாளி ஒருத்தர் வந்து அம்மாவிடம் காலில் விழுந்து, அம்மா என் மகனின் காதலை நீதான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுதார். அம்மா வந்து உன் மகனின் காதலும் ஜெயிக்கும், கல்யாணமும் நிறைவேறும், நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா வந்து அம்மாவே வந்து அந்த குடும்பத்தை வரவழைச்சி தன் சித்தாடல் மூலியமாக ஒரு திருமாங்கலியத்தை வரவழைச்சி அந்த குடும்பத்திற்கு கொடுத்துட்டு நீ போய் திருமணத்தை ஏற்பாடு செய்யின்னு சொல்லிட்டாங்க. 1.5 லட்சம் ரூபாய் செலவில் அம்மாவே வந்து அந்த திருமணத்தை வந்து அந்த ஏழை குடும்பத்துக்கு நடத்தி வச்சு மிக சிறப்பாக ஒரு அருள் செஞ்சாங்க. அதாவது வந்து அம்மா வந்து பாகுபாடு, ஜாதி, சமயம் எதுவுமே பாகுபாடு பார்க்கறதில்ல, அனைத்து உயிரும் அம்மாவுக்கு வந்து சமம். அதை வந்து இது எல்லாருமே உணர முடிஞ்சது. இன்னொரு நிகழ்வு வந்து என் தங்கை வந்து செகண்டராபாத்தில் இருக்காங்க, இங்கே வந்திருந்தாங்க. அம்மா வந்து ஒரு நாள் சாப்பிட்டுட்டே இருக்கும் போது என் தங்கைகிட்ட பார்த்து, உனக்கு பூஜை செய்யுங்க, மலர்கள்லாம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டாங்க. என் தங்கை சொன்னால், ஒரு சமயம் கிடைக்குமா, ஒரு சமயம் வந்து மலர்கள்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது அம்மா உடனே போய் நீ ஒரு தாம்பாளத்தை எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அம்மா கையை துடைத்து கொண்டு வந்தாங்க. கையை துடைச்சிட்டு இந்த தாம்பாளத்தை நீட்டு கொஞ்சம் வேப்பிலை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேப்பிலையை வந்து அந்த தாம்பாளத்தில் உதறிட்டு தன் சித்தாடல் மூலியமாக 113 வெள்ளி சிறிய தாமரை மலர்கள் ஒன்றாக வந்து விழுந்தது அந்த தட்டில். அம்மா போதுமா அப்படின்னு என் தங்கச்சிட்ட கேட்குறாங்க. என் தங்கை போதும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து அந்த 113 மலர்கள் இருக்குது, நீ 108 மந்திரங்கள் அர்ச்சனை செய்வதற்கு இந்த மலர்களை வைத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு செஞ்சாங்க. திருப்பி வந்து அம்மா போய் சாப்பிட உட்காந்துட்டு திருப்பி என் தங்கையை அழைச்சிட்டு, நீ மட்டும் 113 வாங்கிட்டியே, உன் அக்காவுக்கு வேணாமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே என் தங்கை வந்து என் அக்காவுக்கும் வேணுமா அப்படின்னு சொன்னோன்னே அம்மா திருப்பி எழுந்து வந்து சித்தாடல் மூலியமாக வேப்பலையை உருவி போட்டு 113 சிறிய தங்க வெள்ளி நாணயங்களை வந்து வரவழைச்சு கொடுத்தாங்க. அதுவும் இன்றைக்கும் எங்கள் பூஜை அறையில் வச்சு நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் அம்மாவை நினைத்து கொண்டு அதை பூஜை செய்து கொண்டிருக்கோம். எனது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது ஐயாவிடம் கூறினேன், ஐயா என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை அப்படி என்று நான் வருகிறேன், உன் மனைவிக்கு உடல்நிலை சரியாகிவிடும், கவலைப்படாதே என்று இன்முகத்தோடு அம்மா துணையோடு வீட்டிற்கு வந்திருந்து உன் வீட்டு அம்மா உனக்கு நல்லபடியாக துணை இருந்து உனக்கு வழி கொடுப்பார் என்று கூறினார்கள். அது மாதிரி என்னுடைய மனைவி உயிர் பெற்று சிறப்பாக இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகள் நன்றாக தான் இருந்தார். ஒரு வயோதிகம் காரணமாக அவர் மறைந்து விட்டார். ஐயாவிடம் சொன்னேன்,
ஓடோடி வந்து எனக்கு ஆறுதல் கூறினார்கள். அந்த நிகழ்வெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. அவருடைய வழிகாட்டின்படி தான் என்னுடைய குடும்பம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் அமோகமாக இருக்கிறேன். ஓய்வு பெற்றாலும் ஐயாவுடைய தினமும் காலை 6 மணிக்கு ஐயாவுடன் தொடர்பு கொண்டு தினமும் ஆசி வாங்குகிறேன். வறியவர்களுக்கும் ஏழையவர்களுக்கும் 108 பேருக்கு தினமும் உணவு அளிக்கிறார்கள். அந்த பகுதியில் நான் பங்கு கொண்டு ஐயாவுக்கு உறுதுணையாக என்றும் அவருடைய விசுவாசியாக அணுக்கை தொண்டனாக இருந்து என்றும் பாடுபட்டு வருகிறேன். மனிதனுக்கு 2 சைடு, இட் இஸ் லைக் எ 2 sides ஆஃப் எ காயின் அப்படின்னு சொல்லுவார். 2 பக்கம். புற வாழ்க்கையில் நல்ல அருமையாக டைகி அடித்து தலை சீவி ஷூ போட்டுட்டு கையில் அது என்ன செய்யணும், பிரேஸ்லெட்டு கழுத்தில், புறத்தோற்றத்தை பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்கான்னு வச்சுக்க. ஏன்னா ஒருத்தன் அவன்லாம் மனுஷன் ஐயா அப்படின்னு கேட்பான். அவனெல்லாம் போய் ஒரு மனுஷனாக சொல்கிறியா? அப்போ எதை வச்சு சொல்கிறா? நீங்கள் புறத்தோற்றத்தை வைத்து மனிதனை எடை போடுவது இல்லை. அதுதான் சங்க இலக்கியம் மிக தெளிவாக சொல்லு. புறத்தோற்றம் வேறு. இதைத்தான் மேலை நாகரிகம் சொல்லுது. புறத்தோற்றத்தில் நாம் எக்ஸ்டர்னல் லைஃப், அப்ஜெக்டிவ் லைஃப்பில் ரொம்ப புறத்தோற்றத்தில் தான் நாம் இருக்கிறோம். எது நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டால் நம்முடைய அகம்தான் நல்லா இருக்கணும். சப்ஜெக்டிவ் லைஃப் நல்லா இருக்கணும். இதில் பர்ஃபெக்டாக இருந்துட்டான்னு வச்சுங்க. ராமபிரான் மர உரிதான் தரித்திருந்தான். சீதையும் அந்த பார்க்கு கிளாத்துன்னு சொல்லுவான். மரத்தில் இருந்த மரப்பட்டையத்தான் எல்லாம் அணிந்திருந்து கானகத்தில் இருக்காங்க. இது இந்த மர இது அணிஞ்சதுனால சீதையும் ராமனும் வந்து பண்பாட்டில் தாழ்ந்தவர்கள் சொல்ல முடியாது. ஒரு அறிஞன் எழுதுகிறான், சீதா இஸ் எ பியூட்டிஃபுல் ஒய்ஃப் பட் ஆல்சோ ஷீ இஸ் டியூட்டிஃபுல்ங்கிறான். நல்லா புரிஞ்சுக்க. அவள் அழகு மட்டுமல்ல, கடமை சார்ந்தவள் கூட. இதுதான் முக்கியம். கடமை சார்ந்தவள்ங்கிறது ஒரு வார்த்தையை போடுறான். அப்போ ஒரு பெண் வந்து பியூட்டிஃபுல் இருந்து பிரயோஜனம் இல்லை, டியூட்டிஃபுல்லாக இருக்கணும், கடமை சார்ந்தவளாக இருக்கணும். அங்கே அகநானூற்றில் அவள் திணைப்புணம் காக்கிறாள். அந்த திணைப்புணத்தில் தோழி வர்றா, யானை கூட்டம் வந்துடுது. தோழியை நீ போ, யாழ் எடுத்து கொடுத்துட்டு போயிருன்னு சொல்கிறா. யாழை எடுத்து கொடுத்துட்டு அவள் போயிடுறா. பரன் மேலே நிற்கிறா, யாழ் வாசிக்கிறா. பயப்படல, ஏன்னா அவள் மரக்குல பெண் தமிழச்சி. வந்த யானையெல்லாம் யாழ் வாசிக்க அப்படியே மயங்கிடுது. தும்பிக்கையெல்லாம் ஆட்டி கீழே போட்டு படுத்து தூங்கிடுது. நல்லா தூங்கி பசி போயிட்டுது. நேராக காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ இசையினாலே விலங்குகளை வசப்படுத்தி அது காட்டுக்குள்ளே போன்னு அனுப்பிச்சிட்டா. இவளுக்கு தலைவி என்று பெயர். 2 ஒழுக்கம், களவொழுக்கம், கற்பொழுக்கம். களவு நெறி, கற்பு நெறி. அது சொல்கிறான். களவு, கற்பு, அன்பின் 5 திணை. 5 திணையிலையும் இப்படி இருக்குது, களவு கற்புன்னு இருக்குது. காதலும் வீரமும் தமிழனின் ஒரு நாணயத்தின் 2 பக்கமும் போல. புரியுதா? தன்னுடைய வீரத்தை காண்பிக்காமல் இவன் திருமணம் செய்து கொள்வதில்லை. ஆனால் இன்றைக்கி அவன் பொண்டாட்டி கையில் அடி வாங்குற அளவுக்கு இருக்கிறான். மாட்டை பிடிக்கணும், அப்போ தான் பொண்ணு கொடுப்பான். அப்படி ஒரு விதியை இப்போ போட்டோம்னா ஒருத்தனுக்கும் கல்யாணம் நடக்காது. மாடை பிடிக்கணும். இவனை பார்த்தாவே அந்த மாடு மிரண்டு நிற்கணும். ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த காலத்து கலெக்டர் ஒருத்தர் தான் பழைய சோறு எடுத்து வச்சுட்டு எள்ளு இருக்குல்ல, கருப்பு எள்ளு, அதை அப்படி கையில் போட்டு தேய்ச்சிட்டு அந்த எள்ளை கையில் வச்சு ஒரு அமுக்குனாரான். அப்படியே எண்ணெய் ஒரு 10 சொட்டு விழுந்துதான் என்ன. அப்புறம் பழைய சோறு சாப்பிட்டாரான். என்ன இப்போ எள்ளை பிடிச்சி அமுக்க முடியுமா? நம்மளால சாப்பிட முடியாது, அவ்வளோதான். எள்ளு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஸ்ட்ரென்த் இருக்கா நம்மகிட்ட? இல்லை. அப்போ அவள் தலைவன் தேடி வருகிறான். வந்து சொல்கிறான், நம்ம இந்த சோளக்காட்டில் நம்ம தானே இருக்கிறோம், நீ
நாம் 2 பேரும் மகிழ்ச்சியோடு இருக்கலாம்னு சொல்கிறேன். ஊரெல்லாம் நம்மளை பற்றி தான் பேச்சு. இந்த பையனும் சரியில்லை, இந்த பொண்ணும் சரியில்லை, கண்ட இடத்துல சந்தித்து பேசிக்கிறாங்க. இது தானே ஊரில் பொல்லாப்பு, இது தானே சொல்லிக்கிட்டே இருப்பான். இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கான் ஊர் முழுவதும். இதற்கு பேர் அங்கே அலர் தூற்றுதல்னு பேர். அலர் தூற்றுதல்னா இவர்களை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறது. விர்டிபிரேஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறோம். கண்ணாப்பின்னு பேசுறது. இதற்கு அந்த பெண் பயப்படுறா, இவன் பயப்பட மாட்டேங்கிறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே ராம்ராஜ் ஒயிட் ஷர்ட்ஸ் தான் போடுவீங்களா? யா. அப்படி அந்த ஒயிட் ஷர்ட்ல என்னதான் இருக்கு? வெரைட்டிஸ் பேபி. ஒயிட்ல வெரைட்டியா? ஆமா. ஆபீஸ் யூஸ்க்கு ராம்ராஜ் எவர்வின் விங்கிள் ஃப்ரீ ஒயிட் ஷர்ட். எமர்ஜென்சி மீட்டிங்க்கு நான் அயன் நானோ ஒயிட் ஷர்ட். ஃபன் பண்ண ஃப்ளெக்ஸி காட்டன், கூலா காட்டன் லெனன். இப்படி ஒயிட்ல என்னென்ன வெரைட்டிஸ் ராம்ராஜ்ல இருக்கோ அதெல்லாமே என்கிட்டயும் இருக்கு. ஒயிட்ல வெரைட்டி அதுதான் ராம்ராஜ் ஸ்பெஷாலிட்டி. சார் கிட்ட இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி ராம்ராஜ் லக்ஸா ஒயிட் ஷர்ட். Ramraj white shirts, ₹995 only.